நான் காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட்டுத்தனமான கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சில நேரம் வந்து நான் லைட்டாக தான் எடுத்துக்கிறேன். பட் சில நேரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கைஸ், புல்லிங் அப்படின்றது வந்து பிடிக்காதவங்க மட்டும் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்களும் உங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் லைட்டாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ அது ஏன் சீரியஸாக எடுத்துக்கணும், அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் virtualcoin.comல போனீங்கன்னா யூ கேன் earn some free crypto currencies. நம்ம இந்த காலேஜ் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு செடி இருக்குது. அந்த செடிக்கு வந்து ஒரு நல்ல இடம் அண்ட் சன்லைட்டு, உரம், தண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வளரப்போகுது. அதே செடியை கொண்டு போய் இருட்டில் குப்பமேட்டில் வச்சிங்கன்னா சரியாக வளராது. ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு செடி வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ஒரு ஸ்கூலு, காலேஜ், நம்ம 22 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அண்ட் ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கண்ட்ரோலோ, டீச்சர்ஸ் கண்ட்ரோலோ, கவர்மெண்ட் கண்ட்ரோலோ, யார் கண்ட்ரோலையும் கிடையாது. ஸோ அது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு என்விரான்மெண்ட். இட் வில் பி அந்த என்விரான்மெண்ட் வந்து டாக்ஸிக்காக இருக்கிறதும் சரி, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறதும் சரி, அது டிசைட் பண்ணுறது வந்து அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து விச் இஸ் பேசிக்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் சில நேரம் வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் டாக்ஸிக்காக இருக்காது, சில பேருக்கு மட்டும் டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ அது ஒருவேளை உங்களை டார்கெட் பண்ணிச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் ஹெல்லாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரம் வந்து பசங்க ஒரு 22 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தங்க மேலே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அஃபெக்ஷன் இருக்கும், அவங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா உங்களை அடிக்க கூட வருவாங்க. அதே பசங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் 28 வயசு 30 வயசில் போயிட்டு இப்போ உங்களுக்கு வேற யாராவது பிடிக்குமா, இவங்க அவங்களோட நல்லா கிரிக்கெட் விளாட்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னு த கான்செப்ட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் ஆடியன்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஏஜில் வந்து யூல் பி லைக் அ ஸ்பாஞ்ச். உங்கள்கிட்ட வந்து எதை வேணாலும் கொண்டு போய் கொட்டலாம். உங்கள் மேலே வந்து ஒரு நல்லதையும் கொட்டலாம், கெட்டதையும் கொட்டலாம். எதை கொட்டாலும் சரி நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாஞ்ச் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணிச்சோ அதை வெறும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் கோவக்காரராக சின்ன வயசில் வளர்ந்தீங்க அப்படின்னா திரும்ப லைஃப் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்லேயும் வந்து ஒரு கோவக்காரராக தான் உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அதேமாதிரி தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. இன்றைக்கி நான் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இத்தனை பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு நான் ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணலாம். எனக்கு கேள்வி கூட யாரும் கேட்க முடியாது. என் வீட்டில் உட்காந்து நான் அடிக்கலாம். பட் இன்றைக்கி நான் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு அந்த ஒரு விஷயத்தை நான் அப்சர்வே பண்ணல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் அதுமாரி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சாலுமே எனக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த 22 இயர்ஸ்க்குள்ளார வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக மட்டும் வளர்றதில்ல, மென்டலாக வளர்றீங்க. ஸோ அப்போ அப்சர்வ் பண்ணுற விஷயம் வந்து இட் ஷுட் பி குட் ஃபார் யூ. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. பட் இந்த என்விரான்மெண்ட் டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பட் அந்த என்விரான்மெண்ட் டாக்ஸிக்காக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளார வரத்துக்கு வந்து முடிவு பண்ணுறது நீங்கள் தான் கைஸ். இதில் நம்ம ஃபண்டமெண்டலாக பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்னன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றா வைங்களேன். உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அண்ட் ஈவன் அப்பா அம்மா, கேர்ள் ஃப்ரெண்டு, ஒய்ஃப் அண்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் காமனாக செய்கிற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் டைமை வேல்யூ பண்ணுறதே இல்லை. இவங்க எல்லாருமே வந்து சரிவா ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம். ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்குறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து நீ வேலையை விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம், மச்சான் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய நேரம் வந்து நம்ம தூக்கி நம்ம டைமை ரொம்ப கொடுத்துருவோம். நம்ம லைஃப்லேயே ரொம்ப ப்ரெஷியஸானது ஒரு டைம் தான் கைஸ். அதை நம்ம வேல்யூ பண்ணாமல் இருக்கலாம். மற்றவங்க அதை வேல்யூ பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க டைமை மட்டும் வேல்யூ பண்ணல, நம்மளையும் சேர்த்து அது கூட வந்து வேல்யூ கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க அசால்ட்டாக வந்து நம்மளை புல்லிங் பண்ணுறதோ, அசால்ட்டாக நம்மளை இன்சல்ட் பண்ணுறதோ, அது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ அவங்க அதை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு ஒரு ரீசன் வந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்றோம். நம்ம வந்து நீ இன்சல்ட் பண்ணு, நீ எதனாலும் சொல்லி பாரு, நான் ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டேன் பாரு, அப்படியே நான் கோச்சிக்கிட்டாலும் சரி உன்னை எதுவுமே நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் தான் அவங்க கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து போகிற போக்கில் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மெனக்கிட்டு செஞ்சுட்டு இருப்போம். ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து சரி இதில் எந்த ஒரு நான் லைஃப்பில் சாதிச்சிருப்பேன், ஏதோ நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது மேலே ஒரு மனசுக்குள்ளார ஒரு வேகம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்க வந்து போகிற போக்கில் வந்து இதை தான் உட்காந்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தியா, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கிண்டலாக சொல்லிட்டு அவங்க விட்டுக்கும் சொன்ன அந்த நேரத்தில் வந்து ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு ஸ்பைக் கிடைக்கும். நல்லா டைமிங்காக ரைமிங்காக சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ஹீரோ இருப்பான். அந்த சூப்பர் ஹீரோ வந்து நம்மள இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண சொல்கிறது அவன் தான். ஸோ இதுமாரி நீ பண்ணுறா, நீ வந்து சூப்பர் ஆகிடுவேன், மிஸ்டர் பீட்ஸோட பெரிய ஆள் ஆகிடுவேன், மதன் கௌரி பெருசாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவன் தான் உங்களுக்கு புஷ் பண்ணி பண்ண வச்சிருப்பான். அவனை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தலையில் கொட்டி நீங்கள் உட்கார வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களை இந்தமாரி கேஷுவலாக இன்சல்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஒத்துக்காதீங்க. அதே சமயத்தில் வந்து உங்களுக்குள்ளாரே நீங்கள் வந்து அது உள்ளார எடுத்துகிட்டு போகாதீங்க. இது இன்னொரு இடத்துல எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹீரோ இருக்கும், ஒரு ஹீரோயின் இருக்கும், வில்லன் இருக்கும், காமெடியன் இருப்பாங்க, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. இந்த டெல்லி கணேஷ் இந்த மாதிரி சில கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. உங்கள் கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, 10th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சீன் போகிறதுக்குன்னு ஒரு பையன் இருப்பான், அவன் ஹீரோவாக இருப்பான். அதேமாதிரி சீன் போகிறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு ஹீரோயினாக இருக்கும். இந்த ஹீரோவுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காமெடியன்ஸ் இருப்பாங்க, வடிவேலு, கோயஸ்வரலா மாதிரி பாய் சைடு ஒரு காமெடியன், கேர்ள் சைடு ஒரு காமெடியன் இருப்பாங்க. இதை தவிர மிச்சம் நிறைய பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புல்லிங் பண்ணுறதுக்கு ஒரு வில்லன் கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான். அண்ட் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம எப்போ திரும்ப ஞாபகம் வரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம கிளாஸில் ஒருத்தன் படித்தான், அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவன் இந்த மெயின் கேரக்டராகவே இருந்திருக்க மாட்டான். அவன் வந்து ஒரு என்பிசியோ ஒரு நான் பிளேயிங் கேரக்டராக தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து லேட்டாக போய் ஜாயின்
ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நேரம் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துப்பாங்க, யாரோ ஒருத்தங்க எடுத்துப்பாங்க. அந்த மெயின் கேரக்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலில் நான் இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் அதாக தான் இருக்கும். நான் பிளேயிங் கேரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரபிள் மெமரிஸ்னு எதுவுமே இருக்காது. அவங்க ஜோக் அடிச்சு யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடி எல்லாரும் கிளாப் தட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தது வந்து நிறைய நேரம் வந்து யாருமே அக்னாலஜே பண்ணியிருக்க மாட்டாங்க. வேறஸ் வந்து இப்போ இந்த மெயின் ரோல் ஆகிறது தான் வந்து நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும். ஹீரோ ஆகணும், நான் ஒரு நல்ல காமெடியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காமெடியன்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மற்றவங்களை கலாச்சி காமெடியன் ஆகிறது, சந்தானம் மாதிரி. இன்னொன்று வந்து நம்மளே நம்ம வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு காமெடியன் ஆகிறது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த மெயின் கேரக்டர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப ஹீரோ எடுத்தால் பயங்கர காம்படிஷன், ஹீரோயின் எடுக்கிறதும் ரொம்ப காம்படிஷன், வில்லன் எடுக்கணும்னா காம்படிஷனோட சண்டையும் சேர்த்து போகணும், அவனை பீட் பண்ணாதான் நீங்கள் பெரிய வில்லன் ஆக முடியும். ஸோ அந்த புல்லிங் வந்து இட்ஸ் நாட் ஃபன் as well. பட் அது ஒரு பக்கம் டோபமைன் கொடுக்கும், பட் இருந்தாலும் வந்து இட்ஸ் நாட் டூ மச் ஃபன். நிறைய காம்படிஷன் அதெல்லாம் இருக்கும். இப்போ ஈஸியான கேரக்டர் எது அதில் அப்படின்னா ஒரு காமெடியன் கேரக்டர் தான். அதுவும் உங்களை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற காமெடியன் தான் குயிக்காக உள்ள போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ நிறைய நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜோக் பண்ணுறதுக்காக நம்மளே நம்ம இன்சல்ட் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் என்னன்னா உங்களுக்குள்ளார இருக்க சூப்பர் ஹீரோ வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சரி பரவாயில்ல பசங்களாம் சிரிக்கிறாங்களா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்களா அப்படின்றதுக்காக உங்களுக்கு நீங்கள் இன்சல்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சூப்பர் ஹீரோ மூஞ்சில் வந்து நீங்கள் வந்து கலராக வரைகிறது, அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜோக்கர் ஆகிட்டே வருவீங்க. அவன் ஜோக்கர் ஆக்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, யார் வேணாலும் உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறது அப்படின்றது ஆகிடும். இதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம வந்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஜோக்கராக இருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து அங்கே வில்லனாக இருப்போம், ஹீரோவாக இருப்போம், அங்கே ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ வந்து ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஜோக்கராக நீங்கள் உங்கள் ஹீரோவை மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உங்கள் சொந்த ஃபேமிலிக்குள்ளார இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஜோக்கர் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்க மட்டும் பண்ணுறதில்ல, பிடிச்சவங்களும் பண்ணுறாங்க. அதுக்கு பார்ட் ஆஃப் த ரீசன் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம், நம்மளோட டைமை ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணுறதில்ல. செகண்ட் வந்து நம்மளே நம்ம வந்து ஜோக்கர் ஆகிக்கிறோம், நம்ம வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரசல் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியன் இருப்பார். அவரோட காமெடி ஷோ நீங்கள் எடுத்து பாருங்களேன். அவரோட பழைய காலத்து காமெடி ஷோலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஒரு அவர் இந்தியன் ஆக்சென்ட் வந்து கிண்டல் பண்ணுவார். அவர் இந்தியன் தான், ஒரு கனடியன் இந்தியன், அவர் வந்து இந்தியன் ஆக்சென்ட்டை கிண்டல் பண்ணுவார். ஸோ அந்த ஷோ போய் மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே படுற ஒரு இந்தியனே வந்து அவன் இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியன் ஸ்பேஸில் வந்து இப்போ கெவின் ஹார்ட், ராபின் வில்லியம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் காமெடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த காமெடியன்ஸ்க்கு மத்தியில் வந்து நானும் வந்து சம்பாதிக்கணும், நானும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரசல் பீட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ண ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்னையே நான் இன்சல்ட் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸை சூஸ் பண்ணார். See, that's what happens in real life too guys. ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்து மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம குயிக்காக பண்ணுற சாக்ரிஃபைஸ் என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்க ஹீரோவை கொண்டுகிட்டு நம்மளே வந்து ஒரு காமெடியன் ஆக்கிக்கிறோம். அதை நீங்கள் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு புல்லிங் நடக்குது அப்படின்னா டேக் இட் சீரியஸ்லி. அந்த என்விரான்மெண்ட்டில் ஃபண்டமெண்டலாக எதனால் உங்களை புல்லிங் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பிஹேவியரோ ஏதோ ஒரு ஆட்டிடியூடோ இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கிவ் ஃபோக்கஸ் டு யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் வளர்ற அந்த ஒரு 22 வயசுக்குள்ளார வந்து யூ அப்சர்வ் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த அப்சர்வ் பண்ணுறது ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. புல்லிங் எஸ்பெஷலி வந்து இட் சேஞ்சஸ் யுவர் ரீவயர்ஸ் யுவர் பிரைன். டேக் இட் கேர்ஃபுல்லி. ஹேவ் அ குட் லக் வித் யுவர் லைஃப் கைஸ். தேங்க்ஸ் அண்ட் சியர்ஸ்.